தேவன் முன்குறித்தாரோ, யாரை தேவன் தகுதியாக எண்ணுகிறாரோ அவர்களைத்தான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நாம் எல்லாரும் நன்றாக அறிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை நம்ம சின்ன வயதிலிருந்து சண்டே கிளாஸில் இருந்து நம்ம கேள்விப்பட்ட, நம்ம எல்லாம் அறிந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான். இந்த அதிகாரத்தில் எப்படி இருக்கிறது, சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, முதல்ல தேவ ஜனங்கள் பயப்படக்கூடிய காரியங்கள் அங்கே இருக்கிறது. தேவ ஜனங்கள் பயப்படும்படியான ஒரு காரியம் அங்கு நடைபெறுகிறது. காரணம், அங்கே ஒரு யுத்தத்தின் செய்தி அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது. கடைசி காலத்திற்கு தீங்கி நாட்கள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. கடைசி காலத்திற்கு உபத்திரவத்தின் நாட்கள் அப்படின்னு பெயர் உண்டு. கடைசி காலத்திற்கு எழுப்புதலி நாட்கள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதே நேரத்தில் கடைசி காலத்திற்கு அதற்கு யுத்த காலம் என்றும் பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசி காலம் யுத்தம் செய்கிற ஒரு காலம். கர்த்தருடைய சேனையும் பிசாசுனுடைய சேனையும் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம். ஏன் யுத்தம் பண்ண வேண்டும்? தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்பதை அறிந்த பிசாசு மிகுந்த கோபம் கொண்டு அவன் யுத்தம் பண்ணுவதற்கு என்ன செஞ்சிருக்கிறான்? இறங்கி இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறது. வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறது. பாதாளத்தின் ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. அதனாலே ஒரு யுத்த காலம். இந்த அதிகாரமும் ஒரு யுத்தத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் பொழுது அங்கு நடைபெறுகிற சூழ்நிலைகளை பார்த்து தேவ பிள்ளைகள் கலங்குகிறார்கள். 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் தெரிந்து கொண்ட ராஜா சவுல் அவன் பயந்து நடுங்குகிறான். அந்த தேவனுடைய இராணுவமே கலங்குகிறது, மிகவும் பயப்பட்டார்கள் அப்படி என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அங்கு நடைபெறுகிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கலங்குகிற ஒரு சூழ்நிலை, பயப்படுகிற ஒரு சூழ்நிலை, மிகவும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. அதற்கு என்ன காரணம்? பிசாசு அந்த அளவிற்கு, இதுவரை இல்லாத அளவிற்கு அவன் பயங்கரமாக அவன் என்ன செய்யறான்? எழும்பி நிற்கிறான். அதற்கு என்ன காரணம்? அங்கே ஒரு மனிதன் எழும்பி இருக்கிறான். பிசாசு பயன்படுத்துகிற ஒரு மனிதன் எழும்பி இருக்கிறான். அவனுடைய தோற்றம் மற்றவர்களை காட்டிலும் பயங்கரமாக இருக்கிறது. அவனுடைய உயரம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அவன் அணிந்திருக்கிற ஆயுதங்கள் பயமுறுத்துகிறதாக இருக்கிறது. அவனுடைய கையில் இருக்கிற ஆயுதங்கள் பயமுறுத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய கக்கரிப்பு தேவ ஜனத்தை பயமுறுத்துகிறதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் அவன் போடுகிற சத்தத்தை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவன் வைத்திருக்கிற ஆயுதங்களை பார்த்து இஸ்ரவேல் சேனையே நடுங்குகிறது. தேவன் தெரிந்து கொண்ட ராஜாவே நடுங்குகிறார். அதற்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தது இல்லை, இப்படிப்பட்ட ராட்சதர்களை பார்த்தது இல்லை, இப்படிப்பட்ட கக்கரிப்பின் சத்தத்தை கேட்டது இல்லை, இப்படிப்பட்ட ஆயுதத்தை பார்த்தது இல்லை. எனவே அதை பார்த்தவர்கள் நடுங்குகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த எழுப்புதல் காலத்துல சத்துருவும் இப்படித்தான் எழும்புவான். கடைசி நாட்களில் பிசாசும் இப்படித்தான் எழும்புவான். இதுவரை இல்லாத அளவிற்கு அவனுடைய தோற்றம் பயங்கரமாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் பயங்கரமாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு அவன் விடுகிற சவால்கள் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை பாருங்கள். எங்கும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயம், வாலிபர்களை கல்லூரிக்கு அனுப்ப பயம், வாலிப பிள்ளைகளை அனுப்ப பயம், எங்கும் பயங்கரமான காரியங்கள்.
இதுவரை இல்லாத அளவிற்கு பாவங்கள், இதுவரை இல்லாத அளவுக்கு இரத்த வெறிகள், இதுவரை இல்லாத அளவிற்கு கொடூரமான வன்புணர்வுகள். சின்ன பிள்ளைகளை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல்களில் பாதுகாப்பு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு கிடையாது, மருத்துவமனையில் பாதுகாப்பு கிடையாது, ஆபீஸ்களில் பாதுகாப்பு கிடையாது, சர்ச்சுகளில் கூட பாதுகாப்பு இல்லை. எங்கும் தீமைகள் தலைவரித்தாடி கொண்டு இருக்கிறது. எங்கும் பயங்கரமான காரியங்கள். பொல்லாத மனிதர்களை பிசாசு பயன்படுத்தி சின்ன பிள்ளைகளை இன்னைக்கு சீரழித்துக் கொண்டு இருக்கிறான். இளம் வாலிப பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டு இருக்கிறான். நல்ல நடுத்தர வாலிப பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டு இருக்கிறான். பெண்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்படி பயங்கரமான காரியங்கள் பிசாசினாலே கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் மனிதர்கள் மூலமாக இயற்கையினால பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால வந்த செய்தி எல்லாம் எல்லாரும் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை. கொரோனா மாதிரி மறுபடியும் ஒரு கொள்ள நோய் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் மாஸ்க் போட ஆரம்பிங்க அப்படி இப்படிலாம் சொல்ல என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சாங்க. இங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் கபசுரனுக்கு அந்த குடிநீர் முன்னால கொரோனா வந்து மாதிரி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அதெல்லாம் அது பயப்படுத்தும்படியான அந்த காரியம். உலக சுகாதார நிறுவனமே சொன்னிச்சு, இப்போ வெளிவருகிற அந்த வைரஸ் வந்து கோவிட்-19 விட 20 மடங்கு வீரியம் உள்ளதாக அது வெளிவருகிறது அப்படின்னு பயப்படுகிற காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சது, வந்தது. அது மாத்திரமல்ல, எந்த காலமும் இல்லாத அளவிற்கு இயற்கை சீற்றங்கள், மணல் சரிவுகள், நிலநடுக்கங்கள், அதனால கொத்து கொத்தாக மனிதர்கள் அழிகிற காரியங்கள். பாருங்க, வயநாடுல இரவுல நல்ல சந்தோஷமா படுக்க போனாங்க. காலையில நூற்றுக்கணக்கான மக்கள் எழும்பவே இல்லை, மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். திருவண்ணாமலையில பாருங்க, பாறைகள் விருண்டு விழுந்து எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். நேபாளத்தில் நிலநடுக்கத்தினால, வட இந்தியாவில் வெள்ளத்தினால, இன்னும் நிலநரி சரிவினால எவ்வளவோ கொத்து கொத்தாக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மரிக்கிறார்கள். பாருங்க, தீமையின் நாட்கள். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 3 ஏரோப்ளைன்கள், 3 ஃப்ளைட்டு அது தீப்பிடித்து எரிந்து நூற்றுக்கணக்கான பேர்கள் என்ன செய்து விட்டார்கள், மரித்து போய்விட்டார்கள். கொரியாவில் ஏற்பட்ட அந்த விமானம் அவ்வளவு தரம் சிறந்த ஒரு விமானமா, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கே வாய்ப்பில்லை. ஆனாலும் பாருங்கள், அது எரிந்து 176க்கும் அதிகமான பேர் இப்படிங்கிற நேரத்தில் என்ன செஞ்சு போனாங்க, மரித்து போய்விட்டார்கள். இப்படி எங்கும் பயப்படுத்துகிற காரியங்கள், யுத்தங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசம் யுத்தத்தில் இறங்குகிறது. கொத்து கொத்தாக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மரிக்கிறார்கள். முன்னாலெல்லாம் யுத்தம்னு வந்தா கொஞ்ச நாட்கள் அந்த யுத்தம் என்ன செஞ்சிடும், நின்று போய்விடும். யாராவது சமாதானம் ஈடுபட பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, யாரும் சமாதான காரியங்களை ஈடுபடவே இல்லை. யுத்தம் நடக்கட்டும்னு சொல்லி யுத்தத்தை பெருகத்தான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வருஷக்கணக்காக யுத்தங்கள், வருஷக்கணக்காக ரஷ்யா உக்ரைன் யுத்தம், வருஷக்கணக்காக இஸ்ரவேல் காசா யுத்தம், வருஷக்கணக்காக மியான்மர் ராணுவ பிரச்சனை, வருஷக்கணக்காக எல்லாம் வருஷக்கணக்காக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனாலதான் எங்கும் எந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு உலக மக்களை, தேவ ஜனங்களை ஒரு பயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, பிடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, ஆரம்பம் பயப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய முடிவு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, தேவ ஜனத்துக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஆமே, ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எந்த மனிதன் பயமுறுத்தினானோ, எந்த ஆயுதம் பயப்படுத்தினதோ, எந்த சத்தம் பயன்படுத்தினதோ அத்தனையும் முடக்கப்பட்டது. அதே கோலியாத்துடைய தலை ஒரு வாலிபனுடைய கரத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த ஆயுதம் பிரயோஜனமற்று போய்விட்டது. பிசாசு பயன்படுத்த வைச்சிருந்த ஆயுதம் அவனுக்கே வினையாக மாறினது. அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனே சங்கரிக்கப்படுகிறான். பிசாசுடைய சத்தம் முடக்கப்பட்டு விட்டது. ஒரு பெரிய ஒரு வெற்றி தேவ ஜனத்திற்கு உண்டாகிறது. 18 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க அந்த தேசத்தின் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே ஆடல் பாடல்களோடு நல்ல வாத்தியங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், உயர்த்துகிறார்கள். தேசத்துக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. எனக்கு அருமையானவர்களே, எழுப்புதலின் அடையாளமே சந்தோஷம்தான். ஆமேன். எழுப்புதலின் அடையாளமே தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு. ஆமென்.
ஒரு படத்தில் சூசா நகரம் கலங்கிற்று அப்படின்னு எஸ்தர் 3:5 போடப்பட்டு இருக்கிறது. அதே 8:5 பார்த்தீங்கன்னா சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய காரியங்களை கொண்டு வருவான், நடுங்கக்கூடிய காரியங்களை கொண்டு வருவான். ஆனா முடிவு கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜெயம் எப்பொழுது வரும்? எழுப்புதல் வரும் பொழுது ஜெயம் வரும். ஆமீன் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே, முழு பலத்தோடு சொல்லலாமே. அந்த எழுப்புதல் வரும் பொழுதுதான் சந்தோஷம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்களை திரும்ப உயிர்ப்பிங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள எழுப்புதல் அனுப்புங்க ஆண்டவரே. அப்பதான் ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் வரும் ஆண்டவரே, உமது மக்களுக்குள்ள சந்தோஷம் வரும் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட இந்தியாவுக்குள்ள சந்தோஷம் வரும், எழுப்புதலுக்காக முன்குறித்த தமிழ்நாட்டில் சந்தோஷம் வரும் ஆண்டவரே. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எழுப்புதல் தான் சந்தோஷத்திற்கு ஒரே ஒரு வழி. அப்ப அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்றால் எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, பயமுறுத்தி கொண்டு இருக்கிற, கர்ச்சித்து கொண்டு இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு என்ன செய்யப்படணும்? வெட்டி வீழ்த்தப்படணும். அந்த பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் முடக்கப்படணும். அந்த பொல்லாத பிசாசுடைய சத்தம் அது அமுக்கப்படணும், அது அடக்கப்படணும். அப்படி அது அடக்கப்படணும்னா ஒரு வாலிபன் எழும்ப வேண்டும், ஒரு மனிதன் எழும்ப வேண்டும். பாருங்கள், அங்க பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை குறித்து ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. இந்த இவ்வளவு பெரிய அந்த மாற்றம், அங்க ஒரு எழுப்புதல் அங்க வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த அதிகாரத்துல கிட்டத்தட்ட 58 வசனங்கள் இருக்கிறது. அதனுடைய நடு வசனத்துல தான் ஒரு வாலிபன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தை? நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அல்லேலூயா. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவன் சொன்ன வார்த்தை அதுதான். அந்த வார்த்தை மாத்திரம் அவன் சொல்லலைன்னா இந்த அதிகாரமே பைபிள்ல இருந்திருக்காது. அந்த வார்த்தை மாத்திரம் அவன் சொல்லலைன்னா இவ்வளவு பெரிய வெற்றி தேவ ஜனத்துக்கு என்ன செஞ்சிடாது? வந்திருக்காது. இவ்வளவு பெரிய ஆடல் பாடல் மகிழ்ச்சி சந்தோஷம் எழுப்புதலின் காரியங்கள் அங்க என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. ஒரு வாலிபன் சொன்ன வார்த்தை, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சிட்டு நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, நான் சும்மா வரல. அதே மாதிரி தான் என் அன்பு சகோதரனே, இந்த முகாமுக்கு நீங்கள் சும்மா வரல, இந்த முகாமுக்கு நீங்கள் ஏனோதானங்கிற வரல, இந்த முகாமுக்கு நீங்க வழக்கத்தின்படி வரல, இந்த முகாமுக்கு நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நான் இந்த யுத்த களத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவனாகவா வந்தான்? தானாகவா வந்தான்? இல்லவே இல்லை. அவனுடைய தகப்பன் அவனை அனுப்பி வைக்கிறார், அவனுடைய தகப்பன் அனுப்பி வச்சார். அதே மாதிரி தான் நீங்கள் தானாக இந்த முகாமுக்கு வரவில்லை, உங்க அப்பா இயேசு ராஜா உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு அனுப்பி வைத்திருக்கிறார், ஒரு முகாந்தரத்தோடு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்தோடு நீர் அனுப்பி வைத்திருக்கிறேன், என்னை ஒரு முகாந்தரத்தோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு முகாந்தரத்தோடு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளோ பேர் இருந்த லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்களே, ஏன் இந்த 17 வயசு நிரம்பிய இந்த ஒரு வாலிபனை அனுப்பி வைக்கணும்? பெரியவங்களை அனுப்பி இருக்கலாமே, அனுபவசாலிகளை அனுப்பி இருக்கலாமே. ஒரு வாலிபன் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அப்ப எல்லாரும் எழுப்புதல் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அதற்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும். அது சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் யார் அதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் அனுப்பி வைப்பார்.
ஆமீன். அதே மாதிரி நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேரும் தேவனால் தகுதியாக நீங்கள் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். அதனால் தான் கர்த்தர் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீதின் காலத்தில் எத்தனை பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. யோவாபுங்கிற என்ன எவ்வளவோ எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் இல்லை, ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவனை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? அனுப்பி கொண்டிருக்கிறார். ஏன்னா எல்லாரையும் எழுப்புதல் காலத்தில் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. யாரை தேவன் முன் குறித்தாரோ, யாரை தேவன் தகுதியாக எண்ணுகிறாரோ அவர்களைத்தான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். அவர்களைத்தான் கடைசி கால யுத்தத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். அவர்கள் யுத்தம் பண்ணினாதான் அங்க ஜெயம் உண்டாகும். சவுல் யுத்தம் பண்ணுனா அங்க ஜெயம் வராது. யோனத்தான் யுத்தம் பண்ணுனா அங்க ஜெயம் வராது. தாவீதுடைய சகோதரர்கள் அந்த ராணுவத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் ஜெய்ஜாண்டிகா உள்ளவங்க தான். அவங்க யுத்தம் பண்ணினாலும் ஜெயம் வராது. தாவீது வந்தாதான் ஜெயம் வரும். ஆமேன், ஆமேன். அவன் தான் எழுப்புதலுக்காக முன் குறிக்கப்பட்டவன். ஆமேன். அதே மாதிரிதான் எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் அவ்வளவு பேர் இருந்தோம். ஏன் இந்த 17 வயது இந்த சின்ன இளம் வாலிபனாகிய தாவீதை அனுப்பி வச்சார்னா, அவன் சில காரியங்கள் அவனிடத்துல இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் அவன் என்ன செஞ்சாரு? அனுப்பி வைத்தார். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். முதலாவது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த யுத்த காலத்துக்கு முன்னாலே கர்த்தர் சொல்றாரு, அவன்ல ஒருவனை நான் என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். ஆமென். ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க, இதுமன் தான் கடைசி. அவனை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டாராம். இஸ்ரவேல் தேசத்துல ஏராளமான வாலிபர்கள் எனக்கு இருந்திருப்பாங்க. அவங்கள ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளல, இந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். அப்ப யார் எழுப்புதல்ல பயன்படுத்தப்படுவார்? யார் கர்த்தருடைய யுத்தத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவார்கள் என்றால், யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தான் எழுப்புதலில் பயன்படுத்தப்படுவார்கள். யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களைத்தான் கர்த்தர் கடைசி கால யுத்தத்தில் என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தாவீதை தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அதே மாதிரி என் அன்பு சகோதரா, நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் உங்களை கடைசி கால எழுப்புதலுக்காக அவரே தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசி கால யுத்தத்திற்கு, தேவனுடைய ராணுவத்திற்கு அவரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய இருதயத்தின் அடித்தளத்தில், இருதயத்தின் ஆழத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஹல்லேலூயா. மிலிட்டரிக்கு ஆள் எடுத்த எப்படி எடுப்பாங்க? காவல்துறைக்கு ஆள் எடுத்த எப்படி எடுப்பாங்க? தகுதி இருக்குதான்னு பார்ப்பாங்க. துப்பாக்கி தூக்க பலன் இல்லாதவன் எல்லாம் மிலிட்டரிக்கு எடுப்பாங்களா? புல்தட்டி பயின்வானுங்களா மிலிட்டரிக்கு எடுப்பாங்களா? அதுக்குன்னு தகுதி வேணும். அதற்குன்னு என்ன வேணும்? தகுதி இருக்கணும். அவங்கள தான் என்ன செய்வார்கள்? தெரிந்தெடுப்பார்கள். இப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு தகுதி இல்லையே, நான் பலவீனன் அல்லவா, ஜெபிக்க கூட தெரியாத, ஞானமே இல்லையே, என்ன காட்டில் எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, என்ன காட்டில் எப்படி ஜெபிக்கிற இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ தெரிந்து கொள்கிறாரு? இப்ப நம்ம இத்தனை வயசு வளர்ந்த பிறகு அல்ல. தாவீது சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, உங்க தாயின் கற்பத்துல கரு உருவாவதற்கு என்பதாகவே அவருடைய கண்கள் கடைசி கால எழுப்புதலுக்காக உங்களை கண்டுவிட்டது.
கடைசி கால யுத்தத்துக்காக அவருடைய கண்கள் உங்களை பார்த்து விட்டது. உங்களை பார்த்து தான் கருவையா உருவாக்குகிறார். அல்லேலூயா. அதான் என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. எலும்புகள் உருவாதுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். இன்னும் சொல்ல போனா உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். சாமுவேல் அவன் வரிசையா வந்த மற்றவர்களுடைய முகத்தை தான் பார்த்தான். ஆண்டவர் சொன்ன எல்லாம் ரிஜெக்ட், எல்லாம் ரிஜெக்ட். ஆண்டவர் சொல்ல நான் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் எதை பார்ப்பேன்? இருதயத்தை பார்ப்பேன். கர்த்தர் உங்க இருதயத்தை பார்த்து உங்களை கொண்டு வந்தார். நீங்க தான் உபவாசம் பண்ணுகிறவங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் உபவாசத்துல உண்மையா இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க தான் தேசத்து குறித்த பாரம் உள்ளவங்க உங்களுக்கு தெரியும். அதனால உங்க இருதயத்தை பார்த்து கர்த்தரே உங்களை தெரிந்து கொண்டு அவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே ஆண்டவர் 1 சாமுவேல் 13:14 சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடி அப்படின்னு சொல்றார். இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது தாவீது பிறக்கவே இல்லைங்க. தாவீது பிறக்கவே இல்லை. அப்பமே அவருடைய கண்கள் தாவீது என்ன செஞ்சிட்டான்? தேடிட்டு. எனக்கு அருமையான சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்க பிறக்குவதற்கு முன்னாலேயே கர்த்தருடைய கண்கள் உங்களை தேடி இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டு விட்டார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவன் பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொள்ளுவார்? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்வாராம். நான் பைத்தியம்னு சொல்றீங்களா? நீங்க தான் வேணும். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டாங்களாம். நீங்க பலவீனர்கள் சொல்றீங்களா? நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டார். எனக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, இல்லை 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 இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். ஹல்லேலூயா. பயந்தாங்கொள்ளி கிதியோன் தான் ஆண்டவருக்கு வேணும். இந்த தாவீது புறக்கணிக்கப்பட்டவன், சொந்த தகப்பனால, தாய் தகப்பனால புறக்கணிக்கப்பட்டவன். சாமுவேல் வந்த பிறகு வீட்டுக்கு வந்தாரு, எல்லா பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்துகிறாரு. தாவீதை மறந்தே போயிட்டார். எல்லா பிள்ளைகளையும் இராணுவத்தில் சேர்த்திருக்கிறாரு. தாவீதை மாத்திரம் தனி நபரா ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். யாரை ஆடு மேய்க்க அனுப்பும்? நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு படிப்பு வரலன்னா, ஒன்றும் மண்டையில் ஏறலன்னா, ஒரு 4 ஆடு வாங்கி வர்ற மேயி, 4 மாடு வாங்கி மேயணும் அப்படிதான் சொல்லுவோம். உதவாக்கரைகளுக்கு தான் மாடு மேய்க்க என்ன செய்வாங்க? அனுப்புவார்கள். பாருங்க, அந்த தகப்பன் தாவீதை சட்டை பண்ணவே இல்லை. தாவீதை குறித்து ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லை. சாமுவேல் மறுபடியும் கேட்டு, இவ்வளவுதானா, இன்னும் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட பிறகுதான் இன்னொருத்தன் இருக்காங்கிறதே தகப்பனுக்கு என்ன வருது? ஞாபகம் வருகிறது. ஆனா பாருங்க, பெற்றவர்களால அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்க சொந்த குடும்பத்தில் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னும் பாருங்க, யுத்த காலத்துக்கு வந்தா அண்ணன்மார்கள் பிடிச்சு தாவீதை திட்டுறான். உன் அகங்காரம் எனக்கு தெரியும், அந்த ஆடுகளை நீ எங்க விட்ட, நீ ஏன் யுத்த காலத்துக்கு வந்தன்னு சொல்லி கூட பிறந்த அண்ணன்மாரு தாவீதை என்ன செய்றாங்க? திட்டுகிறார்கள். அப்படி உடன் பிறந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். ராஜாட்ட போனா அந்த ராஜா சொல்றாரு, உன்னால கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, நீ இளைஞன், உனக்கு அனுபவம் இல்லை. அப்ப அவரும் தப்பு கணக்கு தான் போடுறாங்க. எல்லாருமே மனுஷங்க எல்லாருமே தப்பு கணக்கு போட்டாங்க. கர்த்தர் மாத்திரம்தான் சரியான கணக்கு போட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, உங்களை குறித்து எல்லாரும் தப்பு கணக்கு போடலாம், உங்களை குறித்து எல்லாரும் தப்பு கணக்கு போடலாம். ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் உங்களை சரியா கண்டுபிடித்து, நீங்க தான் எழுப்புதலுக்கு சரியான ஆட்கள், நீங்க தான் யுத்தத்திற்கு சரியான ஆட்கள்னு சொல்லி கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தெரிந்து கொண்டாங்க. அப்படிதான் இந்தியா தேசத்துல நம்முடைய அரசாங்கமே கனப்படுத்தினது வில்லியம் கேரி என்கிற ஒரு மனிதர். வில்லியம் கேரி மத்திய அரசாங்கம் ஸ்டாம்பு வெளியிட்டு அவங்களை கனப்படுத்தினது. யார் தெரியுமா? பிஞ்சு போன செருப்பை தைச்சு கொண்டிருந்தவர் இங்கிலாந்து தேசத்துல. அவர் இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியா வந்தாரு. ஸ்கூலுக்கே போகாதவர். ஆனா அவரை கொண்டு நூற்றுக்கணக்கான ஸ்கூல்கள், எத்தனையோ கல்லூரிகள்,
புகழ்பெற்ற ஷெராம்பூர் யூனிவர்சிட்டி, அவர் மூலமாக 40 மொழிகள்ல இந்த வேத புத்தகத்தை அவர் என்ன செஞ்சாரு? மொழிபெயர்த்தார். யாரு? பிஞ்சு போன செருப்பை தச்சவரை கொண்டு கர்த்தர் இவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய முடியுமா? முடியாதா? உங்களை கொண்டு செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென் சொல்லுங்க. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த்ங்கிற ஒரு தேவ மனிதர் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தா தெரியுமா? பைப் ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தவர். பைப் பிளம்பர், பைப் ரிப்பேர் பண்ணி அதை வெட்டி வெட்டி இப்படிலாம் பண்ணி கொண்டிருந்தவர். ஸ்கூலுக்கு போக படிப்பறிவு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவர் என்ன செஞ்சது? கண்டது. அவர் மூலமாக மகிமையான எழுப்புதல். 23 மரித்தவர்களை அவர் மூலமாக கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. வல்லமையின் எழுப்புதல் அவர் மூலமாக வெளிப்பட்டது. இல்லாத கால்கள் வளரும், இல்லாத கைகள் வளரும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் செய்தவர் அவர். சாதாரண மனிதர், பேச தெரியாது. அவருக்கு பேச கற்றுக் கொடுத்ததே அவருடைய மனைவி தான் பேச கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், அவங்க தான் பைபிளை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கர்த்தருடைய கண்கள் கண்டதுனால உலகத்தை கலக்குகிறவரா கர்த்தர் அவர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தென்கொரியா தேசத்துல ஒரு இளம் வாலிபன், டிபி வியாதி, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவார். டாக்டர்கள் நாள் குறிச்சிட்டாங்க, டாக்டர்கள் நாள் குறிச்சிட்டாங்க. 2 நுரையீரலும் அப்படி அறிக்கப்பட்டு போய் விட்டது. ஆனா அவரை கொண்டுதான் தென்கொரியா தேசத்தையே கர்த்தர் அசைத்தார். ஒரே சபையில 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அளவிற்கு உலகத்திலேயே பெரிய சபை அவர் மூலமாகத்தான் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்தவர் கிடையாது, புத்த மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ வெறுத்தவர். எப்படி? அவர் மூலமா எழுப்புதல், அவர் மூலமா உலகமெங்கும் சபை வளர்ச்சி. இந்தியாவுக்கு அவர் வந்த பிறகுதான் இந்தியாவுடைய சபைகளிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டானது. ஏன்னா தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் தாவீது ஆண்டவர் அப்படி பயன்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதே மாதிரிதான் எந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே ஆண்டவர் என் அன்பு சகோதரனே உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரி, உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கெத்தா சொல்லலாம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கெத்தா சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். கடைசி கால யுத்தத்திற்காக நான் என்ன செய்யப்பட்டவன்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவனை தெரிஞ்சு கொண்டாரு? ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அவன் என்னது எது செய்வான்? எனக்கு சித்தமானது அவன் செய்வான். அதுதான் தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுத்த சர்டிபிகேட். தாவீதுட்ட குறையே இல்லையா? பத்சேபாள்கிட்ட விபச்சாரம் பண்ணவன் தானே, அவனுடைய கணவரை கொலை பண்ணவன் தானே, எத்தனையோ முறை பிசாசுக்கு இடம் கொடுத்தவன் தானே. ஆனா அப்படிப்பட்டவனையே கர்த்தர் அப்படி என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறாரு. அவன்கிட்ட கண்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, எனக்கு சித்தமானது எல்லாம் என்ன செய்வான்? செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் செய்தான். கர்த்தருடைய இனிமே அவன் சுயமா செய்யல. எதுனாலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு என்ன செஞ்சாரு? செய்தார். கர்த்தருடைய சித்தம் என்ன செய்தாரு? செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒண்ணுதான். அதே மாதிரி தேவ சித்தம் செய்ய உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க தான் எழுப்புதல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான பாத்திரங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? தாவீதை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? இவன் காலமெல்லாம் இவன் யுத்தம் பண்ணணும். தாவீது 40 வருஷம் ராஜாவா இருந்தானே, 40 வருஷம் என்ன செஞ்சான்? யுத்தம் தான் பண்ணனான். கர்த்தருடைய எதிரிகளை என்ன செஞ்சான்? சங்காரம் பண்ணனான். அமலேக்கியர்களை அழித்தான், பெலிஸ்தர்களை அழித்தான், கோலியாத்தை அழித்தான். எல்லாம் வாழ்நாள் முழுது யுத்தம் தான். சவுலையும் அதுக்கு தான் தெரிந்து கொண்டாரு. ஆனா அவன் தேவ சித்தம் என்ன செய்யல? செய்யல. கர்த்தர் அவனை புறம்பே தள்ளி விட்டார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலையில் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான பிஸ்னஸில் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான பணிகள் இருக்க, என்ன இருந்தாலும் உங்களை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என் சித்தம் செய்கிறானா? ஆமென். இந்த கடைசி காலத்தில் நம் ஒவ்வொருவரை குறித்த தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இந்த காலத்தில் பரலோகமும் ஆண்டவரும் பேசிக்கொள்ளுகிற காரியம் கடைசி கால எழுப்புதல். இந்த கடைசி கால எழுப்புதல்ல எனக்கு ஒரு பங்கு வேணும் ஆண்டவரே, எழுப்புதலை நான் பயன்படுத்தப்படணும் ஆண்டவரே, அதுக்கு நான் ஆண்டவரை எதையும் இழக்க நான் ஆயத்த ஆண்டவரே, எதையும் செய்ய நான் தயார்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் கடைசி கால எழுப்புதலை உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கணும். 12 அப்போஸ்தலர்கள் படித்தவங்களா? காலேஜுக்கு போனாங்களா? யூதாஸ் மாத்திரம்தான் கொஞ்சம் படித்தவனா இருந்திருப்பான். மற்ற எல்லாம் கை நாட்டு தான், ஒண்ணுமே தெரியாது, கை கழுவி சாப்பிட கூட தெரியாது. ஆனா அவங்களை கொண்டுதான் எழுப்புதலை கர்த்தர் என்ன செய்யறாரு? பரவ செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன காரணம்? தேவ சித்தம் செய்ய அர்ப்பணித்தார்கள். போட்டை விடுனா போட்டை விட்டுருவான், வளைய விடுனா வளைய விட்டுருவான், அப்பா அம்மா விடுனா அப்பா அம்மா என்ன செஞ்சிருவான்? விட்டுருவான். செய்யினா செய்வான், செய்யக்கூடாதுனா செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. இதுதான் அந்த சீஷர்கிட்ட ஆண்டவர் கண்ட ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம். தேவ சித்தம் செய்கிறவங்கள தேவ அன்பு நிரப்பி இருக்கும், வைராக்கியம் என்ன செஞ்சிருக்கும்? நிரப்பி இருக்கும். ஆனா மற்றவங்க பாருங்க, தான் உயிரையே பெருசா நினைப்பாங்க. ஏன் சவுலை பயன்படுத்த முடியல? அவன் தான் உயிர் பெயரும் கோலியாத்து கொன்றுவான்னு சொல்லி கர்த்தரை காட்டிலும் தன் ஜீவனை தான் பெருசா நினைச்சான். தாவீதின் அண்ணன்மார்களை ஏன் பயன்படுத்த முடியல? அவங்களுக்கு கர்த்தரை காட்டிலும் அந்த கொஞ்சம் ஆடுகள் மேலதான் அவங்களுக்கு என்ன இருந்தது? அக்கறை இருந்துச்சு. ஆடு எப்படி இருக்குது? யுத்த காலத்தில் இருந்தாலும் எதை யோசித்து கொண்டு இருக்கிறான்? ஆடுக்கு தண்ணி பாய்ச்சானா, ஆடுக்கு புல்லு போட்டானா, இப்படிதான் ஆடுகளை குறித்தே யோசித்து கொண்டு இருக்கிறான். கீழானவைகளை, பூமிக்குரியவைகளை இதெல்லாம் யோசித்து கொண்டு இருந்தா எழுப்புதல்ல கர்த்தர் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு சித்தமானதை என்ன செய்கிறான் அவன் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கோலியாத்தை பார்த்த உடனே தாவீதுக்கு ஒரு வைராக்கியம், தாவீதுக்குள்ள ஒரு வெறி. எப்படி இவன் ஆண்டவரை தூசிக்கலாம், என் ஆண்டவருடைய இராணுவத்தை எப்படி தூசிக்கலாம்? கர்த்தர் மேல் அப்படி ஒரு வைராக்கியம். தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? ஆண்டவருடைய நாமத்திற்கு, கர்த்தருக்கு, எழுப்புதலுக்கு, யுத்தத்திற்கு, கர்த்தருடைய யுத்தத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? முக்கியத்துவம் கொடுக்கிறான். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். கடைசி கால யுத்தமும் கர்த்தருடையது. ஆனா இந்த யுத்தத்துல நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும் யுத்தம் கர்த்தருடையதுன்னு, அவனுக்கு தெரியும். அவனே பின்னால அறிக்கை பண்றான். ஆனா அதுல எனக்குரிய பங்கை நான் தான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், நான் வந்ததற்குரிய முகாந்திரம் இதுன்னு சொல்லிட்டு அவன் வருகிறான். ஆமென். அதனால அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எதையும் ஆண்டவருக்காக இழப்பதற்கு அவன் ஆயத்தமாய் இருந்தான். உயிரே போனாலும் பரவாயில்லை, என் கர்த்தருடைய நாம தேசத்துல உயர்த்தப்படணும், என் கர்த்தருடைய நாமத்தை இந்த பிசாசு என்ன செய்யக்கூடாது? தூசிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். சிட்டி ஸ்டட்னுங்கிற ஒரு ஊழியக்காரர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய கிரிக்கெட் பிளேயர். அவருக்கு திருமணமான கொஞ்ச நாள்ல கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். திருமணமான கொஞ்ச நாள்ல கர்த்தர் அவர் நினைச்சிட்டாரு, ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். ஊழியத்துக்கு அழைச்சா என்ன அப்படின்னு பார்த்தா, பைபிள்ல ஒரு வாலிபன், அவன் ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவனுக்கு பெரிய செல்வந்தனா இருந்ததுனால அவனுக்கு ஆண்டவரை பின்பற்ற என்ன இல்லை? மனசு இல்லை. துக்கத்தோடு என்ன செஞ்சானா? போனானா. அந்த சம்பவத்தை வாச உடனே இவரும் வாலிப வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த செல்வம் தானே அவன் அன்னைக்கு எழுப்புதலுக்கு தடை பண்ணுச்சு, இந்த பணம் தானே அவனுக்கு தடை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தன்னிடத்துல இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்தாராம். சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அது எழுதி, மூடி ஊழியத்துக்கு, ஜான் வெஸ்லி ஊழியத்துக்கு, எந்தெந்த ஊழியங்கள் இருக்கிறதோ அத்தனை ஊழியத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டார். கொஞ்சம் ஒரு போர்ஷன் மாத்திரம் தன்னுடைய மனைவிக்குன்னு என்ன செஞ்சிருந்தாராம்? வச்சிருந்தாராம்.
திருமணம் ஆன பிறகு அந்த மனைவிட்ட, அம்மா என் சொத்தை என் பங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், வித்துட்டேன், இவன் உனக்கு மாத்திரம் ஒரு பங்கு இருக்குது, அதனால இதை வச்சு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு சொன்னவொன்னே மனைவி சொன்னாங்களாம், உங்களை காட்டில நான் ஆண்டவரை நேசிப்பதில் குறைஞ்சவங்க கிடையாது, இதையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, வித்து ஊழியத்துக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாத்தையும் வித்துட்டு 0 பேலன்ஸில் ஊழியத்தை ஆரம்பித்தார்களாம். அல்லேலூயா. தேசங்களை அசைத்தார்கள், தேசங்களை அசைத்தார்கள். அவங்க போன இடமெல்லாம் எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல். ஆண்டவருக்காக இந்த உலகத்தை ஒரு துச்சமா நினைத்தார்கள். கர்த்தருக்கு தான் முதலிடம். தேசம் அசைக்கப்பட்டது. இப்போ அவருக்கு வயசாயிட்டு, பயங்கரமா சரீரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது, ஊழியம் செய்ய முடியல. சரி, இனி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நாட்டுக்கு வந்தாச்சுன்னா சொந்த நாட்டுக்கு வந்துட்டார். ஒரு நாள் சாயங்காலம் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு போர்டு போடப்பட்டு இருக்கிறது, நர மாம்ச பட்சிகள் நடுவில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. இப்போ இவருக்கு நல்ல வயசாயிட்டு, அதாவது பிணத்தை உண்ணுகிற மனிதர்களை கொண்டு சாப்பிடுகிற மக்கள் நடுவில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி விளம்பரம் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இவர் சொல்றார், நல்ல காரியம் தானே, யாராவது போட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீதே போகணுங்கிறார். கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாரு, நீதான் போகணுங்கிறாரு. இப்ப இவர் 75-80 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் சொல்ல நீதான் போகணுங்கிறார். பரவாயில்ல, ஆஸ்மா வியாதி ஒரு பக்கம், அந்த நிலைமையில போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் போனாரு. ஆப்பிரிக்கா நாடுகளுக்குள்ள போனாரு. மனுஷங்களை பிடிச்சு கொலை பண்ணுகிற நடுவர் ஜனங்கள் நடுவில் ஊழியம் பண்ண போனாரு. அந்த ஜனங்களுக்கு நடுவில் எழுப்புதல் அக்கினி பற்றி பரவினது. அல்லேலூயா. அந்த வயசான காலத்திலும் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்ததுனால அந்த தேசத்துல பெரிய ஒரு மகிமையான ஒரு எழுப்புதல். 12 அப்போஸ்தலர்களும் அப்படிதான் தியாகம் பண்ணி போனார்கள். ஜீவனையே பணைய வச்சு போனாங்க. எழுப்புதல்ல தேவன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விலைக்கரையும் கொடுக்கிறவர்களாக நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நம்ம எழுப்புதல் என்ன செய்வார், பயன்படுத்துவார். 2வதாக இந்த தாவீதை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 144 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற ஆண்டவர் பத்தி, ஆண்டவரே இவன் யுத்த வீரன், கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிறான். ஆனா அவன் சொல்றான், நான் பெரிய வீரன், தான் பெரிய பைல்வான் அப்படிலாம் சொல்லல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன நடந்தது, கர்த்தரே அவனை உருவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார், கர்த்தர் தான் அவனை யுத்தத்திற்காக என்ன செய்கிறாரு, உருவாக்குகிறார். சங்கீதம் 18:34 நீங்க வாசித்து பாருங்க. வெண்கல வில்லும் என் கைகளினாலே வளையும்படி, வெண்கல வில்லு கையால் என்ன செஞ்சிருவாரு, வளைச்சிருவாரு. அந்த அளவுக்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறார். தேவன் சும்மா கொண்டு வந்து ஒருத்தனை யுத்த களத்தில் கொண்டு நிறுத்த மாட்டாரு. அதுக்கு முன்னால கர்த்தர் என்ன செய்வாரு, பழக்குவிப்பார், அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பார், அவனை உருவாக்குவார். தாவீது தேவனால் உருவாக்கப்பட்டவன். எப்படி உருவாக்கினாரு, ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை சிங்கத்தை அனுப்பி என்ன செஞ்சாரு, உருவாக்கினார். சிங்கம் ஆட்டை பிடிக்குது, விட்டானா சிங்கத்தை கிழிச்சு போட்டான். ஒரு முறை ஒரு கரடி அனுப்பி என்ன செஞ்சாரு, உருவாக்கினாரு, கரடியை கொண்டு போட்டான். பாருங்க, அதுதான் தேவன் அப்படி உருவாக்குகிறார். அதே மாதிரிதான் உங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கினார் தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரங்களை சண்டை போட வச்சு உருவாக்கி இருக்கிறார், சொந்த குடும்பத்தில் சண்டை போட வச்சு உருவாக்கி இருக்கிறார், பிசாசை எழுப்பி விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க சந்திச்சுட்டு தான் அங்க வந்திருக்கிறீங்க. மெயின் வில்லனை சந்திக்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமேன், ஆமேன். எடுத்த உடனே கதாநாயகன் மெயின் வில்லனை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். முதல்ல குட்டி குட்டி வில்லன் எல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியா மெயின் வில்லன். இந்த கடைசி காலத்துல நாம மெயின் வில்லனை சந்திக்க போறோம். அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னால கர்த்தர் சின்ன சின்ன பிசாசுகள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், தேவன் நம்மை பழக்க வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பாடு வந்துச்சு, எத்தனை பிசாசு போராடனா, எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழும்பினாங்க. ஏதாவது உங்களை சேதப்படுத்திச்சா,
ஏதாவது உங்களை மேற்கொண்டதா? பயப்படும்படியான சூழ்நிலை வந்துச்சு, மேற்கொள்ளுங்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனா யார் தான் ஜெயித்தோம்? நாம தான் ஜெயித்தோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இந்த பெரிய பிசாசின் ஜெயிக்க அவர் கிருபை கொடுப்பார். இந்த கடைசி காலத்தில் எழும்ப போகிற பிசாசின் ஜெயிக்க அவரே கிருபை கொடுப்பார். கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்தாங்க. கோலியாத்தை பார்த்தோன்னா அத்தனை பேர் நடுங்கினாங்க. ஆனா தாவீது என்ன சொன்னா தெரியுமா? இந்த கோலியாத்தை பார்த்து நீங்களாம் பயப்படாதீங்க, இந்த கரடிய மாதிரி தான் இவனும் ஒருத்தன். ஆமே, அந்த சிங்கத்தை மாதிரி தான் இவனும் ஒருத்தன். கரடியே கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், இவன் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அப்படி அவனை ட்ரெயின் பண்ணி அவனை உருவாக்கி விட்டார். சும்மா ஆண்டவர் உங்களை இந்த கேம்புக்கு கொண்டு வரல, உங்களை ஏற்கனவே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள். ஆமே. அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்க தான் லாய்க்கு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவன் யுத்த வீரன், அவன் பராக்கிரமசாலி. 16 அதிகாரத்தில் அவனை குறித்து அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது. இது தகப்பனுக்கு தெரியாம ஆடு மேய்க்க அழுகி போயிட்டான். அதே மாதிரிதான் நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, தேவனால் யுத்த வீரனாக, யுத்த வீராங்கனைகளாக தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு யுத்த வீரனுக்குரிய முதலாவது தகுதி என்ன தெரியுமா? பராக்கிரமம். ஆமென். இதுல இருக்கிற அத்தனை பேர் பராக்கிரமசாலிகள். ஏன் பராக்கிரமசாலிகள்? கர்த்தர் கூட இருக்கிறதுனால பராக்கிரமசாலிகள். எத்தனை பேரோடு கர்த்தர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. கிதியோன் பயந்தாங்கொள்ளி தான், ஆனா கர்த்தர் கூட இருந்ததுனால பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டான். ஹல்லேலூயா. மீதியானவரை ஜெயித்தான். அப்ப நீங்க எழும்பும் பொழுது ஒரு பராக்கிரமசாலியை போல எழும்பணும். யுத்த வீரன் பராக்கிரமசாலியை போல என்ன செய்யணும்? எழும்பணும். ஏசாயா 42:13 ஒரு யுத்த வீரன் எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது? போடப்பட்டு இருக்கிறது. தாவீதுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு யுத்த வீரனுக்கு வைராக்கியம் இருக்கும். என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்கும். வைராக்கியமா நான் இருக்கிற இடத்துல எப்படி இந்த கோலியாத் கொக்கரிக்கலாம், ஜீவனுள்ள தேவனை எப்படி இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் தூஷிக்கலாம், நமக்குள்ள ஒரு வைராக்கியம். நான் வசிக்கிற கிராமத்துல இந்த பிசாசு எப்படி அரண வைக்கலாம், இந்த அசுத்தம் எப்படி இருக்கலாம், கர்த்தர் தெரிந்து சிருஷ்டித்த பூமியில எப்படி இதுக்கு இடம் இருக்கு, அந்த வைராக்கியம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வைராக்கியம், சவுலுக்கு வைராக்கியம் இல்லை. திறமை இருந்துச்சு. தாவீது பேசினார் கோலியாத்தை பார்த்து, உன் தலை இன்னைக்கு என் கையில இருக்கும். ஆமென். கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, உன் தலை இன்னைக்கு எங்க இருக்கும்? என் கையில இருக்கும். ஆமென். அதே மாதிரி யுத்த ஜெபம் பண்ணும் பொழுது யாரும் வாயை மூடிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிங்கத்தின் ஸ்பெஷாலிட்டியே கர்ஜனை. நம்ம அப்பா யூதா கோத்திரத்து சிங்கம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் பால சிங்கங்கள், இளஞ்சிங்கங்கள், கர்ஜிக்கணும். அந்த கர்ஜனையை பார்த்தாலே சாத்தான் நடுங்கி ஓடுவான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேல விசுவாசம். விசுவாசம். உலகத்தில் இருக்கிறவனில் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்தியாவில் இருக்கிற பிசாசை காட்டிலும் என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசை காட்டிலும் என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தாவீதுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு உன் தலையெடுப்பேன், நாளைக்கு இல்லை. சின்ன பையனா இருந்தாலும் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான். அவன் சொன்ன மாதிரியே தலையெடுக்குன்னா என்ன வேணும்? பட்டயம் வேணுமே. இவன் பட்டயமே இல்லை, கவன்கள் தான் இருக்கு. ஆனாலும் விசுவாசத்தோடு சொல்றான். நடந்தது என்ன? பிசாசின் பட்டயத்தை எடுத்து பிசாசின் தலையை வெட்டி தலையை எடுத்துட்டு எருசலேமுக்கு வருகிறான். ஹல்லேலூயா. தலைநகருக்கு வருகிறான். பிசாசின் கையில் இருக்கிறத பிடிங்கியே அவனை நீங்க அடிப்பீங்க. பிசாசு எந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துறானோ, பிசாசு எந்த செல்போனை பயன்படுத்துறானோ அது மூலமாகவே அவனை நாம் அழிப்போம், அவனுடைய கிரியைகளை எரிப்போம். ஆமென் சொல்லுங்க. அதான் ஒரு யுத்த உருவாக்கினார் கர்த்தர். அப்படி அவனை உருவாக்கினார்.
கடைசியா ஆண்டவர் அவனை அந்த யுத்த காலத்தில் அவன் பயன்படுத்த என்ன காரணம்? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? இதுவரைக்கும் அவர் வெளியே தெரியாம தான் இருக்கிறாரு. இப்ப எப்படி அவர் வெளியே வந்து இவ்வளவு பெரிய காரியம் செய்யறாருன்னா, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து சகோதரர் நடுவில் அவனை என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மீது என்ன செய்யறாரு? வந்து அமருகிறார். அவன் பெற்ற அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம். சவுலுக்கும் அபிஷேகம் இருந்தது, ஆனா குப்பி தைல அபிஷேகம். ஆனா தாவீதுக்கு வந்த அபிஷேகம் கொம்பு தைல அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், யுத்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆவியானவருடைய பலத்தினால தான் அந்த அபிஷேகம், சகலத்தையும் போதிக்கிற அபிஷேகம். பாருங்க, கோலியாத்து முள்ள கவர் பண்ணி இருக்கிறான். ஆனா அந்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு, அந்த நெற்றியில ஒரு கேப் இருக்குது, சரியா அதை குறி வை. சரியா நெற்றியை குறி வச்சான், பொத்துன்னு விழுந்தான். ஹல்லேலூயா. அது ஆவியானவர் சொல்லி கொடுத்த காரியங்கள். அப்ப தாவீது ஜெயித்தது அவனுடைய பலத்தினால் அல்ல, அவன் மேல இருந்த அபிஷேகத்தினால. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவன் முதல் அபிஷேகம் பெற்ற உடனேயே முதல்ல அவன் செஞ்ச காரியமே சவுலுக்குள்ள இருந்த ஆவியை துரத்துனது தாங்க. அப்ப தேவன் எதற்கு உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு? பிசாசை ஜெயிக்க, பிசாசை துரத்த. ஆமென் சொல்லுங்க. இயேசு யோர்தான் நதி ஓரத்தில் அபிஷேகம் பெற்ற உடனே முதல்ல அவர் செஞ்சது எங்க? வனாந்தரத்தில் போய் பிசாசை ஜெயிப்பது தான் செஞ்சார். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு? எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை அழிப்பதற்காக, எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை முடக்குவதற்காக, அதனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. ஆமென். இப்ப தாவீது மேல இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்? எப்படிப்பட்ட அபிஷேகம் அல்ல. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. எப்பவும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? முறையிடுவேன். டெய்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பான், இடைவிடாமல் ஜெபம். அவன் எழுதின சங்கீதங்கள் ஃபுல்லா நீங்க பாருங்க, அங்க மேல தாவீதின் விண்ணப்பம் அப்படிதான் போடப்பட்டு இருக்கும். பாட்டே ஜெபந்தான், ஜெபந்தான் அவனுடைய மூச்சு. எப்படி அவனால ஜெபிக்க முடிஞ்சது? அவன் மேல இருந்த அபிஷேகம் ஒரு ஜெப அபிஷேகம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் ஒரு ஜெப அபிஷேகத்தினால உங்களை அளவில்லாமல் நிரப்ப போகிறார். இரண்டாவது தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் ஒரு யுத்த அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சிங்கத்தை ஜெயிக்க முடிஞ்சது, அதனாலதான் கரடியை ஜெயிக்க முடிஞ்சது, அதனாலதான் கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சது, அதனாலதான் அமிலேக்கரை ஜெயிக்க முடிஞ்சது, அதனாலதான் பெலிஸ்தர்களை ஜெயிக்க முடிந்தது. போன இடமெல்லாம் ஜெயம். ஒரு இடத்துல கூட அவன் தோல்வி அடையவே இல்லை. காரணம் அவன் மேல இருந்த அபிஷேகம் யுத்த அபிஷேகம். இன்னைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த முகாமில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். யுத்த அபிஷேகம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த அபிஷேகம். மூன்றாவது தாவீதுக்கு இருந்த ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்? மூன்றாவது அவனுக்குள்ள இருந்தது தீர்க்க தரிசன அபிஷேகம். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்தது என்னது? தீர்க்க தரிசன அபிஷேகம். அப்போஸ்தலர் நடபடிகளில் போடப்பட்டிருக்கிறது, அவன் தீர்க்க தரிசியாயிருந்து அப்படின்னு போடப்பட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசி. இயேசுவை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் பண்ண சொல்றான். அப்பமே அவன் தாவீது மேல தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தது. அப்ப இந்த கேம்ப்ல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க எந்த அபிஷேகத்தை பெறுகிறீங்களோ பெறலையோ, ஒவ்வொரு பேரையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால கர்த்தர் அளவில்லாமல் நிரப்ப போகிறார். எதற்கு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம்? எலிசா மேல தீர்க்க தரிசன அபிஷேகம். ராஜாவின் பள்ளி அறையில இருக்கிறதையும் ஆமீன் அறியக்கூடிய அளவிற்கு சகல ரகசியங்களையும் பிசாசுடைய தந்திரங்களையும் அறிவதற்கு தான் இந்த அபிஷேகம். எலிசாக்கள் நிறைய இங்க இருக்கிறீங்க, எலியாக்கள் நிறைய இங்க இருக்கிறீங்க. ஆமென் அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருக்க தீர்க்க தரிசன அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தாவீதுக்குள்ள ஒரு ஆராதனையின் அபிஷேகம் இருந்துச்சு. என்ன அபிஷேகம் இருந்துச்சு? ஆராதனை அபிஷேகம், துதியின் அபிஷேகம்.
சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தா போதும், சவுலுக்குள்ள இருந்த ஆவி என்ன செய்யும்? அலறி ஓடும். ஆராதனையின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம். துதிப்போம். கடைசி கால சேனை துதிக்கிற சேனையா இருக்கும். நீங்க போய் ஒரு இடத்துல துதிச்சா அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் அலறி என்ன செய்யும்? ஓடும். பாட்டு பாடுனாலே ஓடுங்க. ஜெபம் பண்ணுனா ஓடும், பாட்டு பாடுனா ஓடும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுத்தி சுத்தி ஆர்ப்பரிச்சாங்க. அவ்வளவு பெரிய எரியோ நொறுங்கி விழுந்தது. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிச்சாங்க. அங்க சிறைச்சாலின் அஸ்திபாரமே என்ன செஞ்சது? அசைந்தது. ஆமென். காரணம் அவங்க மேல இருந்த ஒரு அபிஷேகம். அதே அபிஷேகத்தை கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எதற்காக? யுத்தம் பண்ணுவதற்காக. எதற்காக யுத்தம் பண்ணணும்? எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்காக. எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகள் சும்மா தலை விரிச்சு போட்டு ஆடுது பாருங்க, இந்த பிசாசு எல்லாம் ஒண்ணும் இல்லை. எழுப்புதலுக்கு விரோதமான கிரியை செய்கிற அந்த ஆவிகளை அழிக்க மெயின் வில்லனை நீங்க சந்திக்க போறீங்க. எப்படி தாவீது மெயின் வில்லனாகிய கோலியாத்தை சந்திச்சானோ அதே மாதிரி மெயின் வில்லனை சந்திக்க போறீங்க. அப்ப அதுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புறா. எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம்? வேகமா எழுமி நில்லுங்க, வேகமா எழுமி நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எழுப்புதலுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீங்க. ஆமென். நீங்களாக வரவில்லை. எப்படி தாவீது தகப்பனால் அனுப்பப்பட்டு வந்தானோ அதே மாதிரி உங்க பரம தகப்பனால அனுப்பப்பட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. யுத்தம் பண்ண நீங்க வந்திருக்கிறீங்க. எது ஆவிகளோடு? எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு நீங்க அனுப்பப்பட்டு வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உங்க விரல்கள் அபிஷேகம் இறங்க போகுது. உங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்களுக்கு திறக்கப்பட போகிறது. உங்களுடைய பாதங்கள் அக்கினி இறங்க போகிறது. ஆமே. உங்களுடைய உள்ளங்கால்களின் கீழே அந்த சாத்தான் சாம்பலா போறான். அந்த பிசாசு சாம்பலா போறான். சகோதரா, நீங்கள் ஆயத்தமா? சகோதரி, நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிரப்ப போறாரு. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிரப்ப போறாரு. கர்த்தருடைய அக்கினி உங்களை அளவில்லாமல் நிரப்ப போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. தேங்க்யூ லார்ட். தாவீதை தெரிந்து கொண்ட அதே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தாவீதை தெரிந்து கொண்ட அதே கர்த்தர் உங்களையும் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். யுத்தத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை உருவாக்கி, அவர்தான் உங்களை உருவாக்கி குட்டி குட்டி பிசாசெல்லாம் அனுப்பி, ஆமே, சின்ன சின்ன மனிதர்களை அனுப்பி உங்களை நல்ல ட்ரைனிங் பண்ணி நல்ல உருவாக்கி, ஆமே, ஒரு கூழாங்கல்ல போல நல்ல உருவாக்கி ஆண்டவர் மேடு பள்ளங்கள் எல்லாம் புரண்டு வர பண்ணி நல்ல உங்களை உருவாக்கி இன்னைக்கு மெயின் வில்லனுக்கு முன்னால கொண்டு வந்து கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். நீங்க சந்திக்க போறது மெயின் வில்லன். எழுப்புதலுக்கு விரோதமான வில்லன். கடைசி காலத்துக்கு விரோதமான வில்லன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, ஆமென், ஆமென். கர்த்தாவே, என்னை உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கு நீ பழக்க வைத்திருக்கிறீர். இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய அக்கினி, அதற்குரிய வல்லமை இந்த இடத்துல வந்திருக்கிற கிட்டத்தட்ட 13,000 பேர் மேலையும் அந்த அக்கினி விழப்போகிறது. அந்த அக்கினி விழப்போகிறது. ஆமே. கேட்கிறவர்கள் மேல் அக்கினி விழப்போகிறது. எதிர்பார்க்கிறவங்க மேல் அக்கினி விழப்போகிறது. தாவீதின் மீது இறங்கின அந்த கொம்பு தைல அபிஷேகம் அது ஒரு விசேஷித்த அபிஷேகம். அது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். அது ஒரு ராஜரீக அபிஷேகம். அது ஒரு யுத்த அபிஷேகம். அது ஒரு ஜெப அபிஷேகம். அது ஒரு ஆராதனையின் அபிஷேகம். இன்றைக்கு பலமாய் உங்க மேல இறங்க போகிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல யார் விட்டு கொடுக்கிறாங்களோ, நல்ல ஆவியானவருக்கு யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க மேல பலமாய் இறங்க போகிறது. தாங்க முடியாத அபிஷேகம். ஆமே. கண்ட்ரோல் பண்ண முடியாத அபிஷேகம். எலிசாக்கள், ஆமே, இந்த இடத்துல கர்த்தர் எழுப்ப போறாரு. எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. தாவீதுகளை கர்த்தர் எழுப்ப போறாரு. ஆமே. தெபோராள்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. எழுப்புதல்ல நான் இருக்கணும் ஆண்டவரே. பிசாசோடு யுத்தம் பண்ண
ஆண்டவரே நான் வருகிறேன்ப்பா, நான் வருகிறேன் ஐயா. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அடக்கி கொள்ளாத முடியாத ஒரு அபிஷேகம், அடக்கி கொள்ள முடியாத அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், கொம்பு தைல அபிஷேகம் இப்பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது, பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive the anointing, receive the anointing. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அல்ல வாயை விரிவா திறந்து, அல்ல வாயை விரிவா திறந்து பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரி. ஆமே, வருகிறது வல்லமை, இறங்குகிறது அக்கினி, வருகிறது அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரை விடாதீங்கப்பா, ஒருவரை விடாதீங்க. ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல ஃபயர், ஃபயர் இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் தாங்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எலியா மீது இறங்கின அபிஷேகம், எலிசா மீது இறங்கின அபிஷேகம், ஆமே, தாவீது மீது இறங்கின அபிஷேகம். அல்ல வாயை விரிவா திறந்து, அல்ல வாயை விரிவா திறந்து, அல்ல வாயை விரிவா திறந்து, அல்ல வாயை விரிவா திறந்து இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் எஸ் ஹalleluya. அல்ல கரங்களை தட்டி, 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 அல்ல முழு பலத்தோட, முழு பலத்தோட அல்ல கரங்களை தட்டி. ஆமே, ஆமே. அல்ல வானத்தை நோக்கி, வானத்தை நோக்கி பாரு, வானத்தை நோக்கி பாருங்க. சால்வை விழுகிறது, நெருப்பு இறங்குகிறது, அக்கினி, அக்கினி, ஃபயர், ஃபயர். எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, அக்கினி ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும் பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.